இந்த இடம் இப்படி இருக்குது. குழந்தை இந்த பொதர்ல இருந்து எடுத்தாங்க நைட்டு 7 மணிக்கு. இந்த இடம் இதோ இப்படி படுக்க வச்சிருந்தாங்க அந்த குழந்தை காலுனா இதோ இப்படி ஆடுதுண்ணா. அந்த குழந்தைக்கு சுயநலவே இல்லைண்ணா. அப்போ அந்த குழந்தை எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்கு, எந்த அளவுக்கு இதா இருக்கு. ஓடி வராங்க, எல்லாம் ஓடி வராங்க. நேற்று இதோ இந்த தெருவுலயே ஃபர்ஸ்ட்ல எங்க வீடு இருக்கு. இதெல்லாம் இது மாதிரி பண்றாங்க சார். இந்த ஊர்ல எதுக்குமே எனக்கு ஒரு இது இல்லைன்னா அப்ப நாங்க எதுக்கு சார் இந்த ஊர்ல வாழ்றது? அதே போலீஸ் சொல்லிருக்காங்க. நீங்க மக்கள் அதிகாரம் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா 5 இடங்களில் சிறு குழந்தைகள் மீது பாலியல் வல்லுறவு நடந்திருக்குதுங்க. குறிப்பாக கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு சின்ன குழந்தை, அந்த சின்ன குழந்தையை 4 பேர் கொண்ட கும்பல் வல்லுறவு செஞ்சு ஒரு முள் புதரில் தூக்கி எறிகிறாங்க. இன்னொரு பக்கம் பூந்தமல்லியில் 7 வயசு பெண்ணை சின்ன பெண்ணை பாலியல் வல்லுறவு செய்கிறாங்க. இப்படி தமிழ்நாடு, அதாவது சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டங்கள் மட்டுமே 5 இடங்களில் நடந்திருக்குதுன்னா அப்போ அந்த குழந்தைகள் என்ன ஒரு ஆபாசமான உடை அணிஞ்சிருக்காங்களா? அவங்கக்கிட்ட என்ன ஆபாசத்தை தூண்டிருக்குது? அப்போ எதுவுமே கிடையாது. ஆனால் இதுக்கு என்ன காரணம்? சமூகத்தில் நிலவக்கூடிய 2 விஷயங்கள் காரணமாக இருக்குது. ஒன்று, பெண்களை போக பொருளாக காட்சிப்படுத்துகின்ற சினிமா ஊடகங்கள். இன்னொன்று, முதலாளித்துவ நுகர்வெறி விளம்பரங்கள். இது ஒன்று. இரண்டாவது பார்த்திங்கன்னா, பெண்கள் ஆண்களுக்கு அடிமை அப்படின்ட்டு சொல்லக்கூடிய நம் காலங்காலமாக நமக்கு போதிக்கின்ற இந்த ஆணாதிக்க கண்ணோட்டம், நிலப்பிரபுத்துவ கண்ணோட்டம். அப்போ இந்த 2 தான் காரணமாக இருக்குது. அப்போ இதை இன்றைக்கி இருக்கக்கூடிய சிஎம் தாவேக அவனுடைய தலைவர் இதை ஒழிச்சு கட்டுவாரா? இப்போ இவர் எங்கேருந்து வந்தார்? இவர் எங்கேருந்து வந்தார்னா சினிமா துறையிலேருந்து வந்தார். இப்போ அந்த சினிமா துறை எப்படிப்பட்ட துறை? பல ஆயிரம் கோடிகள் அவர் சம்பாதிச்சிருக்கிறாரு. பல ஆயிரம் கோடிகள் சம்பாதிச்சிக்கிறாருன்னா அதை அந்த படத்தில் பட்டுனா ஒவ்வொரு படத்துலையும் பெண்களை ஒரு போக பொருளாக காட்டுற காட்சிகள் இருக்குது. ஒரு குத்தாட்ட பாடல். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா பெண்களை ஆபாசமாக காட்டுறது. இப்படியெல்லாம் காட்டி தான் இப்படிப்பட்ட திரைப்படங்கள் மூலமாக தான் இவர் இன்றைக்கி வளர்ந்து ஒரு பெரிய ஹீரோவாக இருக்கிறாரு. அதன் மூலியமாக தான் மக்கள் மத்தியில் ஒரு கவர்ந்துருக்கிறாரு. இப்போ இவர் என்ன மாதிரியெல்லாம் செஞ்சுருக்காரு? பெண்கள் திரைப்படத்தில் ஒரு பாடல் வருது, காணாத கானகத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல். அந்த பாடலில் ஹீரோயின் ஆட வைக்கிறது மட்டும் கிடையாது, இவருடைய குழந்தைன்னு சொல்லக்கூடிய அந்த சின்ன குழந்தை கூட ஆபாசமாக ஆட வைக்கிறாரு. இப்போ இப்படி வெறி ஏற்றுகின்ற பாடல் மூலமாக படங்கள் நடித்து இப்படி வந்தவர் இவரெல்லாம் இந்த பிரச்சனையை தீர்ப்பாரா அப்படின்னா தீர்க்க மாட்டாருங்க. ஆனால் இவர் என்ன பேசுகிறாரு? தனி மனித ஒழுக்கம் பற்றி பேசுகிறார். தனி மனிதன் ஒழுக்கமாக இருக்கணும், தனி மனிதன் ஒழுக்கமாக இருந்தால் தான் இந்த சம்பவங்கள், இது போன்ற சம்பவங்களெல்லாம் நடக்காதுன்னு சொல்கிறாரு. நீங்கள் சினிமா துறையிலேருந்து வந்திருக்கீங்க. அப்போ நீங்கள் உங்களுடைய படங்களில் எப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் காட்டிருக்கீங்க? ஒவ்வொரு படத்துலையும் பார்த்திங்கன்னா ஒரு குத்தாட்டம், இரட்டை அர்த்தங்கள் கொண்ட வசனங்கள் பேசுவது, இன்னும் சொல்லப்போனால் ஹீரோயினுடைய அம்மாவுக்கு சோப்பு போட்டது, இப்படியெல்லாம் ரசிகர்களை கிளிகிழிப்பு ஊட்டி தான் வந்திருக்கீங்க. இப்போ இப்படி வந்த நீங்கள் இந்த சினிமா துறையில் இப்படி இருக்கக்கூடிய விஷயங்களை, அதாவது ஆபாச குத்தாட்டம் தடுப்பீங்களா? உங்களால் முடியுமா? அதை இப்படிப்பட்ட ஆபாச குத்தாட்டம் மட்டும் கிடையாதுங்க, ஆபாசமாக பெண்களை சித்தரிப்பது தடுப்பீங்களா? அப்படின்னா எதுவும் செய்ய முடியாது. ஏன்னா நீங்கள் அந்த துறையிலேருந்து சம்பாதிச்சு அப்போ அதில் தான் நீங்கள் வந்திருக்கீங்க. அந்த துறைக்கு எதிராக உங்களால் செயல்பட முடியுமா? மக்களுக்காக, பெண்களுக்காக இதை தடுத்து நிப்பாட்ட முடியுமா? செய்வீங்களா சிஎம் சார்? குடும்பத்தோடு நாம் டிவி சீரியல் பார்க்குறோம், இல்லை ஒரு சினிமா பார்க்குறோம் டிவியில் அப்படின் போது
அந்த சினிமாவோ இல்லை சீரியல் பார்க்கும்போது நடுவில் வந்து விளம்பரம் வருதுங்க. அப்போ அந்த விளம்பரத்தில் பார்த்திங்கன்னா எப்படி காட்டுறாங்க, ஒரு ஜெட்டி விளம்பரம், ஒரு பெண் வந்து ஜெட்டி போட்டுன்னு வந்து அப்போ இந்த ஜெட்டி தான் சரியானது, அப்போ இதை வந்து ஆண்கள் போடணும் அப்படின்னு சொல்லி பெண்களை வந்து ஒரு போக பொருளாக காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் சென்ட்டு விளம்பரத்தில் பெண்களை வந்து இந்த ஆண் வந்து சென்ட் அடித்தா பெண் வந்து அவன் பின்னாடியே வந்துடுவா அப்படின்னு சொல்லி விளம்பரம் காட்டுறாங்க. அப்போ இதெல்லாம் வந்து குடும்பத்தோடு பார்க்க முடியுதா? அம்மா அப்பா குழந்தைகளோடு இதெல்லாம் பார்க்க முடியுதா? அப்போ பெண்களை ஏன் ஒரு போக பொருளாக காட்டுறீங்க? அப்படி போக பொருளாக காட்டி தான் உங்களுடைய பொருளை வந்து விற்பனை செய்ய முடியுமா? அப்படி இல்லாமல் உங்கள் பொருளை வந்து செய்ய முடியாதா? அப்போ இப்படிப்பட்ட போக பொருளை காட்டுகின்ற இந்த நிறுவனங்களினுடைய விளம்பரங்களை நீங்கள் தடை செய்வீர்களா? சிஎம் சார் சொல்லுங்கள். அப்போ இப்படியெல்லாம் உங்களால் செய்ய முடியுமா? அப்படின்னா செய்யவே முடியாது. இப்படிப்பட்டவர்கிட்ட போயிட்டு நாம் வந்து என்ன கோரிக்கை வைக்கிறோம், இதெல்லாம் தடுத்துங்க. இவரே சொல்கிறார் என்னென்னா, ஆட்சிக்கு வந்தால் ஒரே மாதத்தில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்துகின்றார். ஆனால் இன்றைக்கி வரைக்கும் கிட்டத்தட்ட 40 நாட்களுக்கு மேலே இவருடைய ஆட்சி நடக்குது. தினந்தோறும் பல பெண்கள் மீதான பாலியல் குற்றங்கள் வந்து தொடர்ந்து அதிகரிச்சுனே வருது. இப்போ இவர் வந்து தீர்க்க முடியுமா? இவர் தீர்ப்பாரா அப்படின்னா தீர்க்க மாட்டார். ஆனால் இவர் யாருக்காக செயல்படுறாருன்னா, இப்போ இப்படிப்பட்ட ஆபாச நுகர்வெறி கொண்ட சினிமாவுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பெண்களை போக பொருளாக காட்டுகின்ற அந்த விளம்பரங்களுக்கு ஆதரவாக நிற்கிறாரு. இப்போ ஒரு பீகார்லேருந்து வந்து வேலை செய்யக்கூடிய தொழிலாளி, அந்த தொழிலாளி ஏன் 3 வயசு குழந்தையை வந்து பாலியல் வன்முறை பண்ணுறான்? அவர் வந்தது பிழைக்கிறதுக்காக வந்தார். பிழைக்க வந்தவர் ஏன் இந்த வேலையை செய்தார்? அப்போ இந்த வேலையை செய்வதற்கு அவரை எது தூண்டிச்சு? அப்போ இவர் தப்பு பண்ணார், இவரை தண்டிக்கணுன்றது சரியான விஷயந்தான். குற்றங்கள் நடக்கிறது தண்டிக்கணும் சரிதான். ஆனால் அவர் தப்பு பண்ணுவதற்கு தூண்டியதுக்கு எது காரணம்? தூண்டியவர் யார்கள்னா இந்த நுகர்வெறி கலாச்சாரத்தை பரப்புகின்ற முதலாளிகள், சினிமா மூலம் பெண்களை வந்து போக பொருளாக காட்டுகின்ற இந்த சினிமா தயாரிப்பாளர்கள். 500 கோடி 1000 கோடி வச்சு படம் வச்சு விஜய் வச்சு நடிக்கிறானா, அப்போ அப்படிப்பட்ட தயாரிப்பாளர் மீது விஜய் நடவடிக்கை எடுப்பாரா? அப்போ இவர்களை தண்டிக்கணும். இவர்களை தண்டிப்பதற்கு முதலமைச்சர் விஜய் செய்வாரா? செய்ய முடியுமா உங்களால்? ஏன்னா நீங்கள் அந்த துறையிலேருந்து தான் வந்தீங்க. நீங்கள் உங்கள் கட்சிக்காரங்களுக்கே தனி மனித ஒழுக்கத்தை பற்றி பேசுறது கிடையாது. உங்கள் கட்சிக்காரன் பண்ணனுடைய யோகியதையெல்லாம் சொன்னால் போயினே இருக்குது. அது நீண்ட பட்டியல் போயிருக்குது. வைகுண்டத்தில் என்ன நடந்தது? ஒரு பெண்ணை வந்து உங்களுடைய நிர்வாகிகள் 2 பேர் வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டின்னு போயிட்டு அதில் ஜூஸில் வந்து மயக்க மருந்து கொடுத்து அந்த பெண்ணை வல்லுறவு செஞ்சு அதை வீடியோ எடுத்து அதுக்கு அந்த வெளியே நீ வரலன்னா தொடர்ச்சியாக நான் கூப்பிட்ற இடத்துக்கெல்லாம் நீ வரலன்னா உங்களை இந்த வீடியோலாம் அம்பலப்படுத்துவேன்னு சொல்லி பேசுகிறாரு. அதுக்கு எம்எல்ஏ ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏ கிட்ட போய் முறையிட்ட அந்த பெண்ணு, ஏன் இந்த பிரச்சனையை வந்து பெருசாக்காத, மேலிட வரைக்கும் எனக்கு எல்லாருக்கும் தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து சமாதானம் செய்கிறாரு. மேலே போவாதுன்னு சொல்கிறாரு. அப்போ இப்பேற்பட்ட உங்கள் கட்சிக்காரர்களை வைத்துக்கொண்டு தனி மனித ஒழுக்கம் என்னென்ன தெரியாத உங்களை வைத்துக்கொண்டு இந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? அப்போ உங்களெல்லாம் வைத்து இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அப்போ இதுக்கு தீர்வு என்னென்னா, ஆபாசத்தை தூண்டுகின்ற வகையில் தற்போதைக்கு தூண்டுகின்ற வகையில் நுகர்வெறி கலாச்சாரத்தை பரப்புகின்ற அந்த முதலாளிகளை தண்டிப்பது, அதே சமயத்தில் சினிமாவில் இது போன்ற விஷயங்களை தடை செய்வது, அப்படி படம் எடுக்கின்றவர்கள் அந்த தயாரிப்பாளர்களை தண்டிப்பது, அதன் மூலியமாக தான் கொஞ்சமாக குறைக்க முடியும்னு நாங்கள் சொல்கிறோம். அப்போ நிரந்தர தீர்வு வேணும்னா அது ஒரு சமூக மாற்றம். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆணாதிக்க கலாச்சாரம், நுகர்வெறி கலாச்சாரம், இதை ரெண்டுத்தையும் ஒழித்து கட்டுகின்ற வகையில் மக்கள் மத்தியில் பரப்புரை செய்யணும். இதை மக்களுக்கான பண்பாடு என்பதை போதிக்கணும். பெண்களை வந்து சமமாக நடத்துகின்ற ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கணும். அப்படிப்பட்ட ஒரு கலாச்சாரத்தை உருவாக்கும் போது தான் இந்த பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை என்கின்ற குற்றங்கள் ஒழிக்க முடியும். அதற்கு நிரந்தர தீர்வு ஒரு சமூக மாற்றம்தான் தீர்வு என்பதை வலியுறுத்துகிறேன். நன்றி, வணக்கம்.